யாரெல்லாம் தாத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க? மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. ஆமாங்க, தாத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போது அவர் சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆச்சு. சீக்கிரமே தாத்தாவோட என்ட்ரி வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உண்மையாகவே தாத்தா ஒரு நல்ல மனுஷன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாகவே இருந்திருப்பார். அதாவது நம்ம விஜய் காவிரி விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முடிவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சரியாக இருக்கும். ஆனால் நம்ம தாத்தா பேச்சை விஜய் கேட்காதனால தான் அவர் இப்போது இந்த ஒரு நிலமையில நிற்கிறாருன்னே சொல்லலாம். தாத்தா வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக பேசுவார். அதனாலேயே வந்து நம்ம எல்லாருக்குமே தாத்தானாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம மனசுலேயுமே தாத்தா இருக்கிறாரு. சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட என்ட்ரி வரப்போகுது. அதாவது அந்த நர்மதா ஃபங்க்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக நம்ம தாத்தாவும் வந்து கலந்துக்குவார். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அப்கமிங் எபிசோடில் என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்றும் விஜய் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி சாங்கை ரொம்பவே சவுண்டாக வச்சு தான் வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தார். அதே தான் மார்னிங்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதனால் இங்கே காவேரியோட ஃபேமிலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாங்க. விஜய் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு தான் சொல்லலாம். சமாதானப்படுத்துறதுக்கு வந்தாரா இல்லை சண்டைகளுக்கு வந்தாருன்னே தெரியலையப்பா விஜய். அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் பண்ணால் நல்லாவே இருக்கும். இப்படிலாம் விஜய் நீங்கள் பண்ணிங்கன்னா காவேரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறத கஷ்டம்தான் சொல்லிட்டு தான் நம்ம சொல்லிக்கணும். அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணார். எப்பா, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். உண்மையாகவே காவேரிக்கு ஹெல்ப் பண்ணார், அது சரிதான். அதுவும் நம்ம கெஸ் பண்ண தான். கண்டிப்பாக வந்து காவேரிக்கு நம்ம விஜய் ஹெல்ப் பண்ணுவார், நம்ம காவேரியோட பிஸ்னஸ்க்கு. அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஆனால் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. இப்படி வந்து அந்த அப்பளத்தை வாங்கி இங்கே மாமிக்கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டையும் கொடுக்க சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. இதனால் நம்ம காவேரியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம விஜய் ஹெல்ப் பண்ணாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து தோணுது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது விஜய் இப்படி பண்ணனால இங்கே காவேரி மேலே தான் வந்து சாரதாமா வந்து கோவப்படுற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. காவேரி வந்து அந்த அப்பளத்தை வந்து போயிட்டு கடையில் கொடுக்காம விஜய்கிட்டேயே கொடுத்த மாதிரி தான் அவங்களுமே பேசுகிறாங்க. இந்த இடத்துல வந்து விஜய் பண்ணது ரொம்பவே தப்பு தான். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் விஜய் பண்ணுறது என்ன ஒரு நியாயம்? உண்மையாகவே பார்த்திங்கன்னா விஜய் என்ன சொல்ல, ஒரு சீரியஸ்னஸாகவே இருக்க மாட்டார். ரொம்பவே விளையாட்டுத்தனமாக தான் இருக்கிறாருன்னே சொல்லலாம். அப்புறம் ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க காவேரி. இதனால் இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்புறம் யோசிச்சு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த வேலைலாம் வந்து விஜயோட வேலையாக தான் இருக்கும். அதாவது அந்த ஆர்டர் வீட்டுக்கு வரவங்களையும் அந்த கடைக்காரர் வந்து சொல்லியிருப்பார் நம்ம காவேரி கிட்ட வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர் வந்துருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இங்கே நம்ம காவேரி ஒன்று ஒன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை இது எல்லாமே இந்த விஜயோட வேலையாக தான் இருக்கும். இவரே நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டு தெரிஞ்சிருப்பாரு அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க. செம்ம கோவப்படுறாங்க. ஏன்னா இப்போ சாரதம்மா வேறு இந்த மாதிரிலாம் வந்து காவிரியை நம்பாமல் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறனால அவங்களுக்கு விஜய் மேலே அந்தளவுக்கு கோவம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிடுறாங்க. விஜய் தெரிய அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து இன்னுமே அம்மாவுக்கு வந்து உங்கள் மேலே கோவமும் குழப்பமும் தான் வரும். கண்டிப்பாக அவங்க சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட காவேரி ரொம்பவே ரூடாக தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் வந்து சொன்னாலுமே விஜய் வந்து கேட்க மாட்டாரே. அவரோட அட்டகாசம் குறும்புத்தனம் ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகிட்டு தான் போதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. அவரே மனசு வச்சு அதை வந்து கம்மி பண்ணால் தான் உண்டு. இவ்வளோ தூரம் நம்ம காவேரி வந்து இந்த டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளே வந்து அவர் எப்போதும் போல் அவர் சேட்டையை பண்ண தான் செய்வார். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ விஜய் காவேரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கோவத்தோடு தான் நம்ம காவேரி வந்து போனாங்க. ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம விஜய் பேச்சில் அப்படியே மயங்கிடுறாங்க. அதில் ஹைலைட் என்னென்னா, அந்த விஜய் வந்து மறுபடியுமே காதலை அவ்வளோ அழகாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். காவேரி வந்து நீங்கள் எப்போ என்ன வந்து பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்கிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி ஏதோ சம்திங் கேட்டிருப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி செகண்ட் டைம் கொடைக்கானலில் வந்து நீ போனாலே கோச்சிக்கிட்டு அந்த டைமில் தான் உன்னை ரொம்பவே அதிகமாக மிஸ் பண்ணேன், எனக்கு என்னென்னமோ தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். நமக்கே ரொம்ப பிடிச்சது அந்த சீன். அந்தளவுக்கு அவர் வந்து அழகாக சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு வந்து விஜய் விஷயத்தில் குழப்பமே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2-3 டைம் சொல்லிட்டார்.
அவர் மனசில் இருக்கிறத இந்த தடவை ரொம்பவே வந்து தெளிவாக சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். இதை கேட்ட நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா விஜய் நம்ம மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு தான் வந்து நம்ம காவேரியை வந்து கூப்பிட்றாங்க. அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சார் இருக்கிறாரு, எப்படினாலும் வந்து காவேரியை மனசை மாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம காவேரி வந்து இங்கே சாரதாமாவை நினச்சி தான் வந்து விஜய் விஷயத்தில் அவங்களால வந்து ஒரு தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியல. சாரதாம்மா தான் முழுக்க முழுக்க காரணம்னே சொல்லலாம். கொஞ்சம் வந்து விஜய் காவேரியை வந்து அவங்களே சேர்த்து வைக்கலாம். அப்படி அவங்க மனசு மாறலைன்னாலும் நம்ம காவேரியே எதனாலும் விஜய் விஷயத்தில் முடிவெடுக்கணும். அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் வந்து இந்த மாதிரிலாம் மனசில் இருக்கிறத சொன்னதுக்கப்புறம் காவேரிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அந்த நிமிஷம் அவங்களால எதுவுமே யோசிக்க முடியல. அப்படியே டக்குன்னு நம்ம விஜயை வந்து கட்டி பிடிச்சி அழ ஸ்டார்ட் ஆகிடுறாங்க. நானும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் விஜய், என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, பாவம் அம்மா, அவங்கள என்னால் கஷ்டப்படுத்தவும் முடியல, அதனால தான் வந்து நான் உங்களை விட்டு இப்படி இருக்கிறேன். எனக்குமே அது வந்து அப்படியே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் டெய்லியுமே வந்து உங்களை பிரிஞ்சு இருக்கிறது அப்படியே வந்து அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது, அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரி அழுகவுமே வந்து விஜய்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. சரி காவேரி, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி சொல்ல, நீ வந்து அத்தைக்காக தான் வந்து இப்படி என்னை விட்டு பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் இப்போ அது கன்ஃபார்மே ஆகிடுச்சு காவேரி. இப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் காவேரி, நீ வா என் கூட வீட்டுக்கு. என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியல காவேரி, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீ இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே விஜய் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டியுமே வந்து இங்கே காவேரியை தேடி வந்துடுறாங்க. காவேரி வந்து விஜயை பார்க்குறதுக்காக தான் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டிக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாட்டியுமே வந்து காவேரியை வந்து தேடி வந்துட்டாங்க. இங்கே அவங்க 2 பேருமே கெட்டி பிடிச்சிருக்கதை பார்த்துட்டு அச்சோ தப்பான டைமில் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு எங்கே இந்த காவேரியை காணோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு காவேரி மேலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தேகம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த அப்பளம் விஷயமானாலும் அதுவாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் காவேரி ரொம்பவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிறாங்க. அதுவுமே நம்ம சாரதாமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தேகம் வருது. இப்போ இந்த டைமில் அவள் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு இங்கே வெளியெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க, காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஒரு வேளை அங்கே என்னமோ போயிருப்பாளான்னு சொல்லிட்டு டவுட்டோட தான் வந்து இங்கே விஜய் வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு பக்கம் நிற்க, இங்கே நம்ம விஜய் காவேரி 2 பேருமே கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு சாரதாமா செம்ம கடுப்பாயிடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை கன்னத்துலேயே ஒரு அறை விட்டுட்டு தரன்னு இங்கே வீட்டுக்கு இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. நீ என்னடி நினச்சிட்ருக்குற, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, உன்னை வந்து உனக்கு பணம் கொடுத்து வந்து ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணா, அவனை போயிட்டு இன்னும் நீ மனசில் நினச்சிட்ருக்குறேன்னா என்ன? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்ன மறந்துட்டியா? உன்னை என் வயிற்றில் சுமந்தேன்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடி. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்போது அந்த பையன் கூட போயிட்டு இப்படிலாம் உறவாடிட்டு இருக்கிறியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்டபடியாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரி பார்த்திங்கன்னா என்ன தான் பதில் சொல்லணும்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா அப்படியே கண்களையும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துக்குமே விஜயுமே பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. இப்போ பாட்டியம்மா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா இங்கே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் காவேரி, ஏன் சாரதா இப்படி பண்ணிகிட்ருக்கிற, இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறது வந்து நியாயமே கிடையாது சரியா? நீ கொஞ்சம் உன் பொண்ணோட வாழ்க்கையை வந்து நினச்சிப்பாரு. அந்த பையன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டா, ஏதோ அந்த ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு நீ பண்ணுறதான் இப்போ வந்து தப்பு, பிடிச்சபடியாக இருக்கு, நீ பண்ணுறதான் கரெக்டு, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா சாரதாமா பாட்டிக்கிட்ட எதிர்றாங்க. நீங்கள் வாயை முடுங்கத்தை, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளோதான், மரியாதையே இல்லை. நீங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தர்றீங்களா இப்போது? இதுகளுக்கு தெரியும், நீங்கள் பேசும்போதே வந்து எனக்கு அப்போவே தோணுச்சு, இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிறைய விஷயத்தில் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அந்த இடத்துல நீங்களும் தானே இருந்தீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு எவ்வளவோ சாரதாமா கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. ஆனால் சாரதா இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா சமாதானம் ஆக்குற மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி தப்பாக காவேரியை வந்து சாரதாமா பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விஜய்க்கு ரொம்பவே கோவம் வருது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் காவேரி எதுவுமே பேசக்கூடாது சரிங்களா, அவள் ஏன் பொண்டாட்டி,
நான் வந்து அவளுக்காக தான் இப்போ இங்கே விட்டு வச்சுருக்கிறேன் சரிங்களா. சட்டப்படி வந்து அவளுக்கு அவள் மேலே எனக்கு இன்னும் உரிமை இருக்குது, நாங்கள் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணல சரிங்களா. அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு சாரதாமாவுக்கும் செம கோவருது. ஓ இப்போ அது ஒன்று இருக்கோ, இங்கே பாரு இப்போ இந்த பையனை வந்து நீ மொத்தமாக மறந்துடணும் சரியா. என் மேலே நீ சத்தியம் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் இப்போவே நான் போயிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணுறேன் டிவோர்ஸ்க்கு, அதில் நீ சைன் போட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக காவேரி அப்படி பண்ணவே மாட்டா, நான் 100% அடித்து சொல்லுவேன், ஏன் காவேரி அப்படிலாம் பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சாரதாம்மா இருந்துக்கிட்டு பாரு அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக நான் சொன்னதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரதாம்மா. இங்கே விஜயா சாரதாம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் கங்கா குமரன் கூட பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசினாங்க. ஆனால் சாரதாம்மா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா யார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கோவப்படுறனால அந்த இடத்துல மற்ற யாருமே அப்படியே வாயை திறக்காமே வந்து இருக்கிறாங்க. இப்போ விஜய் ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா சாரதாம்மா வந்து பேசுகிறாங்க. ஏன்பா நீலாம் ஒரு தடவை சொன்னால் வந்து திருந்தவே மாட்டியா, கேட்கவே மாட்டியா, நல்ல அப்பா அம்மா இருந்தால் தானே, அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா உனக்கெல்லாம் தெரியும் பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தான் வந்ததுலேருந்து என்னெல்லாம் எங்களை தொல்லை பண்ண, இதுதான் வந்து நீ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே கீழ்த்தனமாக வந்து விஜய் வந்து பேசுகிறாங்க. இதனால் நம்ம காவேரி ஒரு மாதிரி சாரதாம்மா மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்கம்மா, இதுக்கு மேலே வந்து நீ எதுவுமே பேசக்கூடாது, வாயை மூடு, அவரை பேசுகிறதுக்கு என்னம்மா உனக்கு தகுதி இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, நான் உனக்காக தான் வந்து அவரை தூக்கி போட்டு வந்தேன் சரியா, ஆனால் என் மனசில் அவர் இருக்கிறாரு, அதே மாதிரி அவர் மனசுலையுமே நான் வந்து இருக்கிறேன், அதனால தான் வந்து அவர் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு இப்போ வரைக்குமே இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா காவேரி வந்து பேசுகிறாங்க. காவேரி வந்து பார்த்திங்கன்னா விஜயை விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசுகிறது ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம்தான். இதனால் இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சூப்பர் டி காவேரி, இப்போ வந்து எவனுக்காகவோ பெத்த அம்மாவே தூக்கி போட்டு இந்த மாதிரி எடுத்தறிஞ்சு பேசுகிறதில்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெத்த மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. என்ன இப்போ என்னதான் உன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னும் உனக்கு புரியலையாம்மா, எனக்கு விஜய் கூட இருந்தால் தான் வந்து சந்தோஷம் சரியா, எனக்கு அவர் இல்லாமல் வந்து எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நாங்கள் 2 பேருமே அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம்மா, என்னை மன்னிச்சிடு, நான் அவர் கூடயே போகிறேன், அப்போ தான் வந்து நானும் நிம்மதியாக இருப்பேன், நீங்களும் நிம்மதியாக இருப்பீங்க அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு இங்கே விஜயோட வந்து நம்ம காவேரி கிளம்ப போகிறாங்க. விஜய்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போது. இந்த மாதிரி தான் நடக்கணும். சாரதாம்மா மூஞ்சியில் கறியை பூசிட்டு காவேரி போனாலுமே பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான். ஏன்னா இவங்க பிடிவாதத்தினால இப்போ விஜய் காவேரி பிரிஞ்சிருக்கிறாங்க. என்ன மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.